الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் உம்ரா இதில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் என்ன? கடந்த வாரங்களில் சட்டத்திட்டங்கள் மசாலாக்களை நாம் பார்த்தோம். அது ருக்குன்கள், வாஜிப்கள், சுன்னத்துகளை பற்றி பார்த்தோம். ஆனால் இறை நேசர்கள் இமாம்களுடைய ஹஜ்ஜிலே அவர்கள் என்ன பேணினார்கள், எதை அடைந்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கா மதினா என்று சொன்னாலே இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தினுடைய ஒரு கேந்திரமாக இருக்கின்றது. இமாம்கள், இன்னும் சஹாபாக்கள், அதற்கு முன்பாக நபிமார்கள் என இந்த இடத்துல நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் படித்து பார்க்கும் பொழுது, அதனுடைய கல்வியை உள்வாங்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஆன்மீக பூமி என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் இதை படித்து உணர்ந்த, கேள்விப்பட்டு உணர்ந்த அந்த பெரியார்கள் அந்த பூமிக்கு, அந்த மண்ணிற்கு செல்லும் பொழுது அவ்வளவு பேணுதல்களாக முழு அந்த இடத்தை விட்டு வரும் வரை அவர்கள் ஹஜ் உம்ராவிலே மிகவும் பேணுதலாக இருந்தார்கள் என்ற வாழ்க்கை வரலாறு நம்மளால் படிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, அப்படி என்ன அவர்கள் அங்கே கண்டார்கள்? கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இறுதி நாட்கள் கியாமத்துடைய நெருக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்கள் 4 வகைகளாக இருப்பாங்க. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்கள் 4 வகைகளாக இருப்பாங்க சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதா கான ஆஹிரு ஸமான், இறுதி காலத்தை நெருங்கிவிட்டால் இந்த 4 வகையான ஹஜ்ஜுகள் நடக்கும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாத்தினுஹும் நுஸ்ஹா, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக, அங்கே சென்று புகழை தேடுவதற்காக ஆட்சியாளர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். இரண்டாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ அக்னியாஹும் லித்திஜாரா, செல்வந்தர்கள் இருக்கிறார்களே வியாபார நோக்கத்திற்காக ஹஜ்ஜை நாடி வருவார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அல் ஃபுகராஉ, ஏழைகள், லிமஸ்ஆல, அவர்கள் யாசகம் கேட்பதற்காக ஃபக்கீர்கள் அங்கே ஹஜ்ஜை நாடி வருவார்கள். நான்காவதாக சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வகுர்ராஹும் லிஸ்ஸும்ஆ, ஆலிம்கள், ஆலிம் பெருந்தகைகள் அங்கே வருவார்கள் தங்களுடைய புகழை மக்கள் பேச வேண்டும் என்பதாக இறுதி காலத்திலே மக்கள் உள்ளங்களில் இருக்கும் அல்லாஹ் என்ற அந்த நாட்டத்தை விட்டுவிட்டு துன்யாவுடைய ஏதோ நோக்கத்திற்காக தான் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், பணமே இல்லாத ஏழைகளாக இருக்கட்டும், இத்தனை நபர்களும் துன்யாவை நாடிதான் வருவார்கள். இது எதை காட்டுகிறது? ஆஹிரு ஸமான், இதுதான் இறுதி காலத்தினுடைய அடையாளம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹ்தரு மின்ஹும், எனவே நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க,
இந்த நபர்களிடத்திலிருந்தெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹஜ்ஜு செல்ல வேண்டும் என்று ஆசை வைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் லில்லாஹ் என்ற அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர எதை எடுத்து சென்றாலும் சரி, வேறு எந்த நோக்கம் இருந்தாலும் சரி, அந்த ஹஜ்ஜு மப்ரூஹாக ஆகுவது மிகவும் கடினமாகிவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அடுத்து தல்பியா. இஹ்ராம் கட்டிய பிறகு ஹாஜி உம்ரா செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், தல்பியாவை கூறுவார்கள். சொல்றாங்க, யாரு? சுஃபியான் இப்னு உவைனா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க. இந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. யாருடைய சம்பவம் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹுடைய மகனான் ஹுசைன் ரலியல்லாஹு, அவங்களுக்கு பிறந்த ஒரு மகன் அலி ரலியல்லாஹு. அலி, மீண்டும் அவங்க பேர் ஒரு அலி. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. புறப்பட்டா மீகாத்து வந்துடுது. ஒரு படையோட இருக்கும் போல போறாங்க, ஒரு பெரும் கூட்டத்தோட. மீகாத்து வந்துடுது, எஹ்ராம் கட்டிடுறாங்க. எஹ்ராம் கட்டிய பிறகு எல்லாம் மறுபடியும் அந்த மீகாத்திலிருந்து மக்காவை நோக்கி ஒட்டகத்தில் பயணம் பண்ணும்போது எல்லாரும் தல்பியா சொல்றாங்க. ஆனா இவங்க தல்பியா சொல்லவில்லை, நடுநடுங்கியவர்களாக ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல்றாங்க. இதை பார்க்குறாங்க சுஃபியான் இப்னு உவைனா ரலியல்லாஹு அன்ஹு. கேட்குறாங்க, எல்லாருமே தல்பியா சொல்றாங்களே, லப்பைக் அல்லாஹு லப்பைக் என்பதாக, நீங்க ஏன் தல்பியா சொல்லாம அப்படி நடுங்கி உட்கார்ந்திருக்கீங்க என்பதாக. அப்படியே சொல்றாங்க ஒரு நடுக்கத்துல, இல்லை எனக்கு அச்சமா இருக்கு. என்ன அச்சம்? சொன்னாங்க, நான் லப்பைக் அல்லாஹு லப்பைக், யா அல்லாஹ் நான் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறோம், இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ், லப்பைக் லப்பைக் என்று கூறும்போது ஒருவேளை அல்லாஹ் தஆலா லா லப்பைக் வலா சாதை வலா அஸ்மா கலாமுக்க வலா அன்துரு இலைக்க, உன்னுடைய லப்பைக்கு நான் பதில் சொல்லல, உன்னுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் எனக்கு லா லப்பைக் சொல்லிட்டா, என்னுடைய ஏதேனும் பாவத்தின் காரணமா அல்லாஹ் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டா நான் என்ன செய்வேன் என்ற பயத்தில் நடுங்கி கொண்டிருக்கின்ற சொல்றான். சொல்வது யார்? அருமை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார். கண்ணியமானவர்களே, அப்ப லப்பைக் என்பது ஏதோ உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அது உள்ளத்தை கரைத்து வெளியே வர வேண்டும். லப்பைக் அல்லாஹு லப்பைக் என்பதாக. கண்ணியமானவர்களே, இதுதான் ஆன்மீக ரகசியம் என்று கூறுவது. எந்த அளவிற்கு இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்ப இவங்க லப்பைக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் லா லப்பைக் என்று சொல்லும் வார்த்தை கேட்கும் அளவிற்கு இவர்கள் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அஞ்சுகிறார் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இன்று நாம் இதை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு என்பதை நம்முடைய உள்ளங்களை, நாம் பெரியார்களுடைய வரலாறுகளை நாம் படித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்து இந்த குர்ஆன் ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல் ஹஜ்ஜு அல் உம்ரத்து லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் என்பதாக. ஆனால் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல எழுதுறாங்க, இந்த இதுக்கு அப்படி செல்லக்கூடிய நபர்கள் இரண்டு வகையாக இருக்காங்க. என்ன சகோதரர்களே, செல்லக்கூடிய நபர்கள் இரண்டு வகையாக இருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டா கஸ்துல் பைத், அதாவது ஹஜ்ஜுல் அவ்வாம்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நம்மளை போல மக்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய என்ன சொல்றாங்க, ஹஜ்ஜுல் ஹவாஸ். இரண்டாவதுவங்க அல்லாஹ்வுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள சில சாத்திகள் நபர்கள். இவர்கள் தீனுக்காக எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பள்ளி வேலையா இருக்கட்டும், மதரசா வேலையா இருக்கட்டும், தீனை தூக்கி நிறுத்தக்கூடிய எந்த இடத்திலும் எந்த ஒரு புகழையோ பேரையோ பணத்தையோ எதிர்பார்க்காமல் தன்னுடைய தலையை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள், உள்ளங்களை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள். ஹவாஸ், ஹஜ்ஜுல் ஹவாஸ் சொன்னாங்க. இந்த ரெண்டு நபர்களாக ஹஜ்ஜுக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஹஜ்ஜுல் அவாம் நம்மளை போன்ற நபர்கள், இவங்க என்ன செய்வாங்க கேட்டால், என்ன செய்வாங்கன்னா கஸ்துல் பைத், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கணும் என்பதாக வருவாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கணும் என்பதாக. ஆனால் ரெண்டாவது நபரை ரூஹுல் பயான் தஃப்சீர்ல இமாம் அவங்க எழுதுறாங்க இந்த ஆயத்துக்கு, கஸ்துர் ரப்பில் பைத். இந்த ஹஜ்ஜுல் ஹவாஸ் இருக்காங்கல்லவே, இவங்க எதை நாடி வருவார்கள் என்று சொன்னால், அந்த பைத்துடைய சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வையே பார்க்க வேண்டும் என்பதாக வருவார்கள்.
அப்ப அந்த பார்வை அவர்கள் கிடைக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் என்பதுதான் நாங்கள் அர்த்தம். கண்ணியமானவர்களே, இதை சற்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் மக்காவில் இருந்தாலும் சரி, இல்ல தூர நாடுகளில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை இந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்ப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய அந்த ரப்பையும் சென்று அங்கே காண வருவார்கள். இவதெல்லாம் ஹஜ்ஜுல் ஹவாஸ் என்பதாக இமாம் ரூஹுல் பயான் தஃப்சீரில் எழுதுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாங்க. பாருங்க, ஹஜ் என்றாலே நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான். ஹஜ்ஜுக்கு நம்ம இங்கிருந்து போகிறது ஒன்று இருக்குது, அல்லாஹ் அழைக்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அழகான ஒரு விளக்கத்தை எழுதுகிறாங்க. ஹஜ் என்றாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தந்தையா என்ன செஞ்சாங்க கேட்டால், சிலையை செதுக்குவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலையில் வச்சு என்ன செய்வாங்க கேட்டால், கொண்டு போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கூடையில் எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க கேட்டால், போய் வித்துட்டு காசு கட்டிட்டு வா என்பதாக அவங்களை அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க எப்படி போய் அதை விற்பாங்கன்னு சொன்னால், எதை சொன்னாலும் கேட்காத எங்கள் தலையில் சிலையை வச்சுக்கிட்டு தெருவுக்குள்ளே ஏரியாக்குள்ளே போகிறது, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்காத, எது நடந்தாலும் பார்க்க முடியாத, எது கேட்டாலும் தர முடியாத இந்த கல்லை நீங்கள் கடவுளாக உங்களுக்கு ஆக்கிக்கணுமா, வாங்கிறதுன்னு என்கிட்ட வாங்கிக்கிங்க, வேணும்னா வாங்குங்க வாங்க என்பதாக. யார் வாங்குவா இதை? இவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுது. பார்த்தா இவங்க அத்தா, என்ன உன்னை போய் வித்துட்டு வான்னு சொன்னால் இப்படி என்ன செய்கிற, இதை நீ கேவலப்படுத்திட்டு வரிய என்பதாக. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னையும் உன்னையும் படைத்த ஒருவனை நான் வணங்குன்னு ஆசைப்படுறேன் தான், நீங்கள் என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க. கேட்டவொடனே அவங்க அத்தா சொல்லிட்டாங்க, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு, ஒழுங்கு என்ன செய்யுது, இங்கேருந்து ஓடி போயிரு. இல்லைன்னு சொன்னாங்க, ஹசர் நீ மாலியா, உன்னை என்ன சொல்ல, கல் எடுத்து நான் அடிச்சிடுவேன் என்பதாக. ரொம்ப மனமுடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சரி நான் போகிறேன். அப்படி போகிறப்ப அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது, இன்றைக்கி ஈராக்குடைய இடத்துல இவர்கள் வாழ்ந்த பகுதியாக சில காட்டப்படுது. இங்கே இருக்கிறாங்க, மக்கால அப்போ கிடையாது அவங்க. அப்போ ஈராக்குக்கும் மக்காவுக்கும் எவ்வளோ தூரங்கிறது அவங்களுக்கே தெரியும், பக்கத்து நாடுகள் அளவுக்கு தூரம். அப்போ இங்கேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னா, ஜாஹிபு இலா ரப்பி, அதான் என்ன போக சொல்லிட்டீங்கல்ல, நான் போகிறேன். யார் பார்த்து? என் ரப்பை தேடி நான் போகிறேன். யாரை தேடி? என் ரப்பை தேடி நான் போகிறேன். அல்லாஹ் எனக்கு எதனாச்சும் சயஹதி, அதை சொல்கிறாங்க, சயஹதி, எனக்கு அல்லாஹ் மிக விரைவில் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்பதாக போகிறாங்க. அல்லாஹ் கடைசியில் என்ன செஞ்சான், அவங்களுக்கு நபித்துவ பட்டத்தையும் கொடுத்தான், அவங்களுக்கு ஒரு அழகிய மகனையும் கொடுத்தான். அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு தன்னுடைய இறையாளத்தை கட்டக்கூடிய அந்த மிக புனிதமான பொறுப்பையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். கரும் கற்களாலும் மண்ணாலும் ஒரு பரிசுத்த நபியினுடைய கரங்களால் கட்டப்பட்டது தான் பைத்துல்லா. கண்ணியமானவர்களே, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த பைத்துல்லா பாருங்க. இப்போ இங்கிருந்து போறாங்க யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாடிட்டாங்க. அங்க காபத்துல்லாவே ஆல்ரெடி கட்டி நடந்தா, ஆனால் இப்போதைக்கு அது இல்லை, அவங்களுடைய காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்ததுதாங்க. அப்போ அவங்க போகிற நேரத்தில் இல்லை, உருவாக்குறாங்க. அவங்க போய் அந்த இடத்துக்கான அந்த வீட்டுக்கான அழைப்பை உலகம் முழுக்க கொடுக்குறாங்க. இது நான் இவர்களாக தேடி என் ரப்பை தேடி போறேன் என்று சொன்னது. ஆனால் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ சிறப்பை கொடுத்துருக்கான் என்று சொன்னால், இமாம்கள் கூறுகிறார்கள், அந்த குர்ஆன் ஆயத்தில் விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ ஏற்படுத்துகிறப்ப என்ன ஆயத்தை கொண்டு அல்லாஹ் நபியை தன் பக்கம் அழைப்பான்னு கேட்டால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, இந்த இரவு பயணத்தை பரிசுத்தமான ரப்பு தன்னுடைய அடியாருக்காக அல்லாஹ் ஏற்படுத்த என்பதாக நபியை தன்னோடு இணைச்சி அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அந்த பயணத்தை ஏற்படுத்துறான். கண்ணியமானவர்களே, இதை கூறிவிட்டு ஹாஜிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே பதிவு செய்யறாங்க அந்த கிதாப்ல. நீங்களாக நாடி ரப்பை பார்க்க செல்கிறீர்களா பைத்துல்லாவிற்கு, அல்லது அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் அழைத்திருக்கிறானா என்று கேட்கிறாங்க. சரி, நீங்களா சென்றா என்ன, அல்லாஹுவாக அழைத்தால் என்ன சொல்றாங்க. நீங்களா போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 7வது வானத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அவங்களுடைய மர்த்தபா நம்ம அந்த மெஹராஜ் இரவுல நம்ம அடிக்கடி இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கறது. எங்க பார்க்குறாங்க? 7வது வானத்தில். ஆனால்
அல்லாஹ்வாக தன்னுடைய நபியை கூப்பிட்டிருந்தார், அதோடைய அந்தஸ்து எப்படி இருக்கும்? 7வது வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி பிறகு அல்லாஹ்வை சென்று அடைந்தார், பார்த்தார்கள், பேசினார்கள் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பாக்கியம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வாக உங்களை அழைப்பான் என்று சொன்னால் உங்களுடைய என்ன இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த மகாம் நெருங்குவதிலே எந்த தடையும் ஏற்படாது. நாம் எப்படிப்பட்ட நபர்களாக வாழும் காலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மளை அழைக்கும் விதமாக நம்மளுடைய நல்ல அமல்களை வைத்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஹஜ்ஜுக்கு இந்த மாதிரி உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் 3 வீதம். என்ன 3 வீதம் சொல்றாங்க? ஒரு நபர் போறார், காபாவை கண்டுட்டு வருவாராம், 3 நபர்கள். 2வது நபர் போகும்போது அதை உண்டு வருவார். 3வது சொல்றாங்க காபத்துல்லாவை கொண்டு வருவது, கண்டு வருவது. என்னது? இந்த 1ஆம் நம்பர் பைத்துல்லாவை பார்க்கணும், பேராசையில் போவார், போய் என்ன செய்வார்? காபத்துல்லாவை பார்த்துருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அந்த சந்தோஷமே போதுமாயிரு. 2வது நபர் உண்டு வருவார், காபத்துல்லாவை பார்த்தோன்னே மெய்மறந்த நிலை ஏற்படுது அல்லவா? துனியாவில் தான் இருக்குமா இல்லை நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமாங்கிற அந்த மெய்மறந்த நிலை ஏற்பட்டு அப்படியே காபத்துல்லாவுடைய மேல பாசம் அன்பின் காரணமாக உருகி அப்படியே தன்னை மறந்து அந்த இடத்துல இருப்பார் அல்லவா? இவர் காபாவை உண்டு கொண்டிருக்கிறார், காபத்துல்லாவை இந்த ஹாஜ் என்ன செய்கிறார்? உண்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு 3வது நபர் கொண்டே வந்துடுவாங்க காபத்துல்லாவை. அது எப்படி கொண்டு வர முடியும்? சொல்கிறார்கள், காபத்துல்லாவை கொண்டு வர என்று சொன்னால் அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலையில், அங்கே காபத்துல்லாவில் இருக்கும்போது அவருக்கு எப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சோ, தன்னுடைய தாயகம் திரும்பிய பிறகும் அவர் எங்க முஸ்ரா போட்டு தொழுதாலும் காபத்துல்லா முன்னாடி இருக்கிற மாதிரியே தொழுவாங்க. காபத்துல்லா முன்னாடி இருக்கிற மாதிரியே தொழுவாங்க. என்ன அர்த்தம்? சதா எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு காபத்துல்லாவே தெரிகிறது. சகோதரர்களே, இவர்கள் தான் காபத்துல்லாவை கொண்டு வரக்கூடியவர்களாக. இந்த 3 நபர்களில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது நாம் யாராக அங்கே காபத்துல்லாவுக்கு செல்ல போகிறோம் என்பதையும் நாமளே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான். கண்ணியமானவர்களே, இப்படி அங்கே பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. வெறுமனே மசாலா சட்டங்களை மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் பல ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மாரூஃப் கல்கி ரஹ்மத்துல்லாஹி அலை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே ஒருத்தவங்க தவாப் செய்கிறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு அமலுக்கு போன நேரத்தில் ஒருத்தர் குடு ஓடி 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 தவாப் செய்கிறாங்க. பார்த்தாங்க அந்த நபரை. தவாஃப் எல்லாம் முடித்த உடனே கூப்பிட்டு கேட்டாங்க, நீ எந்த நாட்டை சேர்ந்த ஆளுப்பா அப்படின்னாங்க. நான் பல்கிலேருந்து வந்திருக்கேன், பல்கை சேர்ந்தவங்க. அப்படியா, சரி, உன் நாட்டு அரசனுக்கு முன்னாடி போய் நிற்கிற, நீ எப்படி நிற்ப? இப்படி ஒரு கை கட்டி நிற்பேன். ஒரு சாதாரண ஒரு மன்னருக்கு முன்னாடி இப்படி பயந்து கை கட்டி நிற்பேன்னு சொல்கிறிய, அல்லாஹ் இங்கே இந்த வீட்டில் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வீடு, ஆனால் எந்த ஒரு அச்சமும் இல்லை, குடுகுடுன்னு ஓடுறியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துடைய மகிமை, இந்த இடத்துடைய கண்ணியம், ரப்புடைய அவனோட இஸ்ஸத், அவனுடைய இதெல்லாம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து நீ தவாஃப் வருவாய் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு உன்னால் ஒரே ஒரு தவாஃப் கூட செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு உன்னால் ஒரே ஒரு தவாஃப் கூட செய்ய முடியாது என்பதாக கூறி அவங்களுடைய அமல்களை சீர்திருத்தம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஆன்மீகமான ஹஜ், ஆன்மீகமான உம்ரா. அல்லாஹ் நமக்கு இது போன்ற ஒரு நசீபை தருவானாக. இப்படி அந்த கண்ணியத்தை உணர்ந்து தவாஃப் செய்யக்கூடிய அந்த நசீபை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இறுதியாக மொஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்கிட்ட சொன்ன ஒரு உரையாடலை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய சீடர் ஒருத்தவங்க ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சீடர், நம்ம அந்த ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு சொன்னோம் நம்ம சமீப காலத்தில் ஒரு பயானில், பெரிய ஒரு இறைநேசர், பெரிய ஒரு இமாம். அவங்களுடைய சீடர் என்ன செஞ்சாங்க கேட்டால், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க, ஹஜ்ரத் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னோடனே அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் தான், சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கேட்டாங்க, சரி ஹஜ்ஜுக்கு போனீங்களே, எஹ்ராம் கட்டினீங்களா? கட்டினேன். சரி, எஹ்ராம் கட்டும்போது உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு கலண்டு போகிறத நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு கலண்டு போகிறத நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைங்க ஹஜ்ரத், அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்கலையே. அடுத்து கேட்டாங்க, சரி தல்பியாவை சொன்னீங்களா? நான் சொன்னேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சரி, நீங்கள் லப்பைக்கு நீங்கள் சொன்னீங்க,
அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி உங்களுக்கு பதில் வந்துச்சா வானத்திலிருந்து ஏதும்? இல்லைங்களா ஹஜ்ரத்? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் வரலையே. அடுத்து கேட்டாங்க, அரஃபால தங்குறீங்களா? தங்குனேங்க ஹஜ்ரத். அந்த அரஃபால தங்குறதே, அரஃபா என்றாலே அறிதல் தானே, அரஃபா என்றாலே அறிதல் தானே. அப்படி அல்லாஹுடைய முஷாஹதாவை அந்த தங்கின இரவுகளில் எதனாச்சும் நீங்கள் அறிஞ்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஹஜ்ரத் நான் அப்படியே எனக்கு ஒன்றும் அறிய வரலைங்களே ஹஜ்ரத் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து கடைசியாக கேட்குறாங்க, சரி சைத்தானுக்கு போய் கல் எறிஞ்சிங்களா? எரிஞ்சேன். கல்லை பார்த்து எரிஞ்சிங்களா அங்கே ஷைத்தானை பார்த்து அடிச்சிங்க என்பதாக. நாங்கள் போன கூட்டத்தில் எங்களுக்கு அந்த கல்லை பார்த்து அடிக்கிறதுக்கே சிரமமாக இருந்துச்சுங்க ஹஜ்ரத்லாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஜுனைத் பதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீங்கள் ஹஜ்ஜுக்கே போகல. என்ன, நீங்க ஹஜ்ஜுக்கே போகல. இதெல்லாம் அங்கே உள்ள ரகசியங்கள். அல்லாஹ்வை மட்டும் நாடி நீங்கள் சென்றிருந்தால் அல்லாஹ் இதையெல்லாம் காட்டியிருப்பான். எனவே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மன தூய்மையோடு, இப்படி உங்களுக்கு லப்பைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக, அரஃபாவில் அல்லாஹ்வுடைய முஷாஹதாவை நீங்கள் அறியும் விதமாக, நீங்கள் சைத்தானை கல் அடிக்கும் போது அவனை பார்த்து அடிக்கும் விதமாக என்னது உங்களுடைய ஹஜ் உம்ராவை நீங்கள் ஆக்கியிருக்க வேண்டும். இஹ்ராம் கட்டும் போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கலந்து சென்று மீண்டும் அந்த பாவத்திற்குள் செல்லாத விதமாக உங்களுடைய இஹ்ராம் இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய சீடருக்கு அவங்க அந்த நேரத்தில் தர்பியத் செய்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது எதை உணர்த்துகிறது? நீங்க நம்ம போய் அப்படி பார்க்க முடியுமா? சைத்தான் எங்கெங்க அஜர்த்து, சைத்தான் எங்கெங்க இருந்தான், கல்லு தான் தெரியுது, அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, மேம்போக்காக ஒரு அமலை தொட்டு பார்ப்பதிருக்கிறது, ஆழம் ஒன்று இருக்கிறது, ஆழம் ஒன்று இருக்கிறது. எனவே நாம் எல்லா விஷயங்களிலும் என்ன செய்யணும் கேட்டால், இறை நேசர், இறை பாதை, பெரியார்கள், இமாம்களுடைய பாதைகள் என்ன என்பதை அறிந்து தேடி சஹாபாக்கள் தன்னை எப்படி தீனுக்கு அர்ப்பணித்தார் என்ற அந்த வாழ்க்கை அடிச்சுவட்டுகளை தொட்டு நடப்போம் என்று சொன்னால், இவர்கள் சொன்னார் ஜுனைத் பதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்படிப்பட்ட ஹஜ்ஜை எங்கே செய்ய முடியும்? இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜு போனோம். எத்தனை ஹஜ்ஜு? ஹாஜி நாங்கள் 14 ஹஜ்ஜு செஞ்சுருக்கேன், 15 ஹஜ்ஜு செஞ்சுருக்கேன். ஒரு இமாம்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, இந்த 44 ஹஜ்ஜு செஞ்சேன் என்பதாக. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஹஜ்ஜு நீங்கள் முடிச்சுட்டு வரப்ப அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை உங்கள்கிட்ட கபூல் செஞ்சுட்டேன்னு சொன்னானா? இல்லைங்களே, 44 ஒன்றாச்சும் உங்களுக்கு கபூலியே தாகலையே என்று கேட்டாங்க. கண்ணியமானவர்கள், இது எதை குறிக்கிறது? இன்னும் நாம் நம்மளை ஹஜ்ஜின் விஷயத்திலே கவனம் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்காக நாம் தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை வரலாற்றுடைய படிப்பினைகள் நமக்கு தருகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஆன்மீக ரகசியங்கள் உள்ள விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் புரிந்துணர்வு செய்து, இங்கே செல்லும் பொழுது இந்த இறைநேசர்கள், பெரியார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ரகசியங்களை காட்டி அல்லாஹ் அவர்களை தன்னின் பக்கம் வைத்திருந்தானோ, ஹஜ்ஜிலே அவர்கள் அமல்கள் செய்தார்களோ, அப்படிப்பட்ட நல்ல நசீபை, ஹஜ்ஜு செய்யக்கூடிய மபுருகான ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல்